ஏற்கனவே நேற்று முந்தைய தினம் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் சகோதரர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் ஏற்கனவே விளக்கமாக ஒரு அறிக்கை தந்து விட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அன்றாட இந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிற வீட்டை பயன்படுத்துகின்ற மக்களுக்கு, ஏற்கனவே இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு, இலவச மின்சாரத்தை நெசவாளர்கள் விவசாய பெருமையாக பயன்படுத்துபவர்களுக்கு யாருக்கும் இதன் மூலமாக எந்த விதமான இடையூறு இருக்காது, அது மாதிரி கட்டணம் ஏறாது என்று அவர் சொல்லிட்டார். இவர் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை மறைப்பதற்காக ஏதோ பொது விஷயத்தை அவர் பேசுவதை போல அவர் பேசி கொண்டிருக்கிறார். வேறொன்றுமல்ல, அவர் பேசுவதெல்லாம் நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா அவர் திருவண்ணாமலையில் இங்கே என்ன பேசினாரு உங்களுக்கெல்லாம் தெரியும். எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய்யை இந்த ஊரில் சொல்லிட்டு போனார். ஏன்னா இங்கே இருக்கிற வன்னியன மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வன்னிய பெருமக்கள் இருக்கிற இடம் அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஊரறிஞ்ச விஷயம். இதை சொல்வதன் மூலமாக யாராவது 2 பேரும் கிடைக்க மாட்டாங்கன்னு ஒரு பெரிய ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லிட்டு போனார். அவருக்கு எப்பவுமே இதை அபாண்டமான பொய் சொல்லி ஒரு வாடிக்கை. அதனால் அவருடைய பேச்சை நான் எப்போ பொருட்படுத்துவதில்லை. என்ன சொல்றாரு? எக்கோ இருக்கு, கேட்க மாட்டேங்க. என்ன பிரதர்? இப்பதான் ஒரு வரியில சொன்ன முன்னால கேள்விக்கு இது ஒரு அபாண்டமான பொய் சொல்லக்கூடியவர், அவர் அபாண்டமான பொய் சொல்லக்கூடியவர். நான் கேட்கிறேன், இப்ப 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் இப்பொழுது அவர் ராஜ்யசபை எம்பியாக தானே இருந்தார். அவர் அந்த அமைச்சர் அந்த அந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு ரொம்ப நெருக்கமானவராக தானே இருந்தார். ஏன் அது அவர் கொண்டு வருவதில் யார் குறுக்க நின்னாங்க? இல்லை தரணிவேந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் குறுக்க நின்னாரா? இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நின்னாரா குறுக்க? செஞ்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த செஞ்சியில் மஸ்தான் நின்னாரா குறுக்க? பக்கத்தில் இருக்கிற கீழ்பண்ணாத்தூரில் இருக்கிற பிச்சாண்டி குறுக்க நின்னாரா? அடியன் நான் குறுக்க நின்னா? தமிழக அரசு குறுக்கணும் எங்கே குறுக்க நின்றுச்சு? அவங்க உரிய பணம் எடுத்தா போதும் சொல்கிறாங்க, புரிஞ்சுங்க. நிலையெடுப்புன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா முறை என்னன்னு நிலை போய் எடுத்துக்கிறதெல்லாம் இல்லை. இப்போ மாநில அரசாங்கம் நாங்கள் ஒரு சாலைகள் போட வேண்டும் என்று சொன்னால், சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பணம் அந்த விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கணும். முதல்ல எவ்வளோ நிலம் எடுக்க போகிறோம், என்ன மார்க்கெட் ரேட்டில் எடுக்க போகிறோம், அது எவ்வளோ பணம் தேவை என்று சொல்வது வருவாய்த்துறை. அந்த வருவாய்த்துறை ஒரு கோப்பை தயார் செய்து இவ்வளோ நிலம் எடுக்கணும், இவ்வளோ ரூபா கைட்லைன்ஸ் அளவில் இருக்குது, மார்க்கெட் வேல்யூவில் இருக்குது, அந்த விவசாயிகளை விரும்புகிறோம் என்று வருவாய்த்துறை அந்த சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும், அது நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் ரயில்வே துறையாக இருந்தாலும் அனுப்பி அதற்காக பணத்தை நாங்கள் ஒதுக்கினாக்கா அது வருவாய்த்துறைக்கு அந்த எட்டுக்கு பணம் போய் அங்கே இருக்கிற டிஆர்ஓ அந்த நிலத்தை கையகப்படுத்தி துறை இடத்துல ஒப்படைப்பார். ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பணம் வந்திருக்கிறதா? வருவாய்த்துறை எட்டுக்கு வந்துக்குதா? இல்லை விழுப்புரம் மாவட்டத்துக்கு பணம் வந்திருக்கிறதா? சொல்லு. இந்த எட்டுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கிறது மத்திய அரசாங்கம், நீங்கள் நிலம் எடுக்கிறதுக்கு தவறிட்டீங்கன்னு சொல்லு. வாய்ப்புழுத்தது மாங்காய் புழுத்தோடு ஏதாவது சொல்லிட்டு போவார் அவர். நான் தான் சொல்கிறேனே, எப்படி அருமை சகோதரர் எடப்பாடி தன்னை அடையாளம் காட்டிக்கொள்வார், அதே போல் அவர் தமிழ்நாடு பூரா அடையாளம் காட்ட முயற்சி பண்ணுறார், இவர் வட மாவட்டத்தில் அடையாளம் காட்ட முயற்சி பண்ணுறார். அவ்வளோதான், அது எதுவும் உண்மை இல்லை. போதுமா உங்களுக்கு? ரைட், நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.